மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் தவறுதலாக ஊசியை விழுங்கி மூச்சுக்குழாயில் சிக்கிக்கொண்ட 18 வயது இளம்பெண்ணின் உயிரை வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளனர். திருச்சி IMIT நகரைச் சேர்ந்த அப்பெண் ஜூலை 5ஆம் தேதியன்று ஊசியை விழுங்கிய நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். உடனடியாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணரிடம் ஆலோசனை பெறப்பட்டது. உணவு குழாய், இரைப்பை மற்றும் முன்சிறு குடல் ஸ்கோப் பரிசோதனையில் ஊசி உணவு குழாயில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மார்பு மற்றும் கழுத்து பகுதிக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. இதில் ஊசி மூச்சுக்குழாயில் சிக்கியிருப்பது உறுதியானது. மறுநாள் ஜூலை 6ஆம் தேதியன்று காலை 7:45 மணியளவில் மயக்க மருந்து நிபுணர்கள் முன்னிலையில் கடினமான பிராங்கோஸ்கோபி மூலம் ஊசி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் குமரவேல், கண்காணிப்பாளர் டாக்டர் உதய அருணா, காது, மூக்கு, தொண்டைத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணி ஆகியோர் தலைமையில் காது, மூக்கு, தொண்டை உதவி பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை, மயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் மோகன் மற்றும் அவர்களது குழுவினர் உரிய நேரத்தில் விரைந்து செயல்பட்டு அப்பெண்ணின் உயிரை காப்பாற்றி பாராட்டுகளை பெற்றனர்.